விலங்கு வெப் சீரிஸே ஒரு தரமான வெப் சீரிஸாக இருக்கு. அதே யூனிவர்ஸில் இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு, வாரண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் வந்து ஜிபேல அவைலபிளாக இருக்குது. வழக்கப்பட்ட இந்த காவல்துறை யாரெல்லாம் குற்றம் செய்கிறாங்களோ அவ்வளோலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸை போய் பார்த்தா எப்படிலாம் எடுக்க முடிஞ்சு அப்படிதான் காசு நமக்கு தோணுச்சு. காவல் நிலையத்தில் வந்து போலீஸ் அதிகாரி எப்படிலாம் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள எப்படி என்னென்ன ப்ரெஷர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம நல்லா ரசிக்க முடியாதாங்க இருந்துச்சு. இதில் மெயின் ஹீரோவாக நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் அவர் இந்த வெப் சீரிஸோட ஒரு மெயின் ஹீரோவாக இருக்காப்புல. நம்ம விலங்கு வெப் சீரிஸை எடுத்த டைரக்டரும் இவர் தான். இந்த வாரண்ட் வெப் சீரிஸை எடுத்த டைரக்டரும் இவர் தான். அவரும் இந்த வெப் சீரிஸ்ல வந்து நடிக்கவும் செஞ்சிருக்காப்புல. அவரே இந்த வெப் சீரிஸ் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்படி என்னதான் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 எபிசோடு பார்த்தாங்க. 4 எபிசோடு பார்க்கறதுக்கு தக்காளி எப்படிலாம் யோசிச்சு எடுத்தி அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா ரைட்டிங்கை பார்க்கணுமே கைஸ், ஒரு எப்படி சொல்ல ஒரு தரமான ரைட்டிங்காக போட்டு இந்த டைரக்டர் வந்து எடுத்திருக்காப்புல. பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து போக அதுலேருந்து ஒரு கதை ஒன்று செகண்ட் எபிசோட்லேருந்து ஒரு கதை ஒன்று ஆரம்பிக்கும் கைஸ்.